நம்ம பார்க்க போகிற மலையாள திரைப்படம் ருத்ரம். இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஜிஷோ லான் ஆண்டனி, ஜொமான் கே ஜோசப், கிறிஸ் தாமஸ் மேவலின்னு 3 பேர் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜிஷோ லோன் ஆண்டனி, ஜோசப் கிரண் ஜார்ஜ் தான் பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா குமாரதாஸ் டிஎன், ரமேஷ் வர்மா, ரம்யா வல்சலா, அலன் பார்க் மற்றும் குமாரதாஸ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இதில் மொத்தமாக முக்கியமான 2 கேரக்டர் தான். அபர்ணா பாலமுரளி, ராஜ் பி ஷெட்டி, இவங்க 2 பேர் தான் படத்தோட கதை. நம்ம வந்து படத்தோட கதைக்கு போயிடலாம். ராஜ் பி ஷெட்டி வந்து டாக்டர் மேத்யூன்ற கேரக்டரில் டாக்டராக நடிச்சிருக்காரு. முதல்ல வந்து ஒரு லேடியை வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஒரு ரூமில் வந்து ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் வந்து அடைச்சி வச்சுருப்பான். ஒரு நாயோட பிக்குன்ற ஒரு நாயோட அடைச்சி வச்சுருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஏன் அடைச்சி வச்சுருக்கான்னா, அவன் அடிக்கடி அந்த பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணினே இருப்பான். பாலியல் துன்புறுத்தல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் பண்ணானா இல்லையான்றது தெரியாது. அது மாதிரி டார்ச்சர் பண்ணினே இருப்பான். அப்புறம் அவன் வந்து கவர்மெண்ட் இதில் டாக்டராக இருப்பான் ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து அங்கே வந்து வைத்தியெல்லாம் பார்த்துருப்பான், நல்லவனாக இருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாஸ்க் மேனுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் ரிவீல் ஆகிடும். அவன் தான் அந்த டாக்டர் தான் வந்து மேத்யூ தான் வந்து அந்த மாஸ்க்டு மேனும். அவங்க 2 பேரும் அடைச்சி வச்சு கண்டினியூஸாக துன்புறுத்தினே இருப்பான். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. அப்புறமா சரி கதை மாறும்னு பார்த்தா கதை மாறவே இல்லை. இவளை டார்ச்சர் பண்ணுறது, ஆஸ்பத்திரிக்கு போகிறது, சில பேரை பார்க்குறது, இதே மாதிரி இருக்கும். இப்போ அங்கே ஒரு அரசியல்வாதி வந்து லோக்கல் அரசியல்வாதி வந்து அங்கே பேசின்னு இருப்பான், வர்கீஸ்ன்றவன். அவனை பிடிச்சி வச்சு ஒரு டார்ச்சர் பண்ணியிருப்பான். அது எதுக்குன்னே தெரில. தேவையில்லாமல் அவனை வந்து பொம்பளை மாதிரி ஆக்கி அவனை புடவெல்லாம் கட்ட வச்சு ஒரு பேஷண்ட் ஒருத்தன் பைத்தியக்காரமாக இருப்பான், அவனை கூப்பிட்டு இவனை கெடுக்க வைப்பான். ஆம்பளை அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ண வருவார் சந்தேகத்தின் பேரில். அவரை வந்து அடித்து துன்புறுத்தி அவனை வேற இது பண்ணுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டை போயிட்டு கொடுமைப்படுத்துவான். அவர் ஒரு பேஷண்ட்டு அவரை போய் ஊசி போட்டு டார்ச்சர் பண்ணி சில ஃபுட்டேஜ்லாம் அவங்ககிட்ட காட்டுவான். அவன் கண்ணு முடி இதே மாதிரி 1.5 ஹவர் போச்சு. அப்புறம் இந்த சுவாதி பார்த்திங்கன்னா நம்ம மார்கோ போலோன்னு ஒருத்தர் வந்து கோவாவில் வந்து தப்பிப்பார். அதே மாதிரி இந்த இது தப்பிக்கிறத காட்டுவாங்க. அது நம்புற மாதிரி இல்லை. அந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்குதுன்னு ஒரு மழையால் ஒரு எலியால் ஓட்டை போட்டு ஒரு பெரிய சந்து மாதிரி இது பண்ணி அது தப்பிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ் பி ஷெட்டி மேத்யூ வந்து அவன் வந்து இவளை வந்து தேடிட்டு போயிட்டு கொலை பண்ணதுக்கு போவான். இவன் வந்து என்ன பண்ணுறான், ரிவெஞ்ச் எடுக்கிறான்றதான் படத்துல கதை. கடைசியில் சஸ்பென்ஸ் ரிலீவ் ஆகும்போது ஏன்னு அதுவே நம்மளுக்கே தலைவலிச்சுது. என்னடா இது இவன் தான் ஏன் தாண்டா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று காட்டுவாங்க பாருங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்க்குறவங்க பாருங்க. அதாவது டாக்டர் தொழில் ஏற்கனவே நல்ல பேர் இல்லாமல் கெட்ட பேர் இருக்காங்க. டாக்டரையே இது மாதிரி காமிச்சா நம்ம சாதாரண பொதுமக்கள் என்ன பண்றது? அந்த அளவுக்கு இந்த ரீசன் வந்து ரொம்ப கேவலமா இருந்தது. அப்ப அந்த பொண்ணு கேட்கும், நீ வந்து அவன் தப்பு பண்ணா நீ அவனை பழி வாங்கினது என்ன ஏன்டா பழி வாங்கணும்னு கேட்கும். இது டைரக்டருக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. இதை வேற 3 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பொறுமையை இழக்க வச்சுது. கடைசியில் அதுக்கு மேலே ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச கிளைமேக்ஸ் தான். இந்த ராஜ் பி ஷெட்டி வந்து சில இடத்துல நல்லா நடிச்சிருந்தாரு. அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. லேடி ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அபர்ணா பாலமுரளி நல்ல நடிப்பு திறமை இருந்தோம். இந்த படத்துக்குலாம் எப்படி அவங்க ஒத்துக்குனாங்கன்றதே தெரியல. கடைசியில் அந்த ரீசன்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. படம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிச்சு ஒரு யூனிக்காக ஆரம்பிச்சு அது சூப்பராக பண்ண வேண்டிய சீன்ஸ்லாம் வந்து நம்ப முடியாத மாதிரி பண்ணி, இதை ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்து பண்ணாங்களா எதை பார்த்து பண்ணாங்களே தெரியல. அவ்வளோ வந்து செயற்கைத்தனமாக இருந்தது. இப்போ சமீபத்தில் ஹெர்டிக்னு ஒரு படம் பார்த்தேன். அது அதை விட ரொம்ப மோசமாக இருந்தது. இது எங்கேருந்து யோசிக்கிறாங்கன்றதே தெரியல. வழக்கத்துக்கு மாறாக இருந்தது. அதில் வந்து ஒரு ஃபாதரை காட்டுவாங்க, அது மாதிரி சைக்கோ மாதிரி. இதே மாதிரி தான் சில பெண்களை அடைச்சி வச்சு துன்புறுத்துற மாதிரி. அது அதை விட கேவலமாக இருந்தது. இது எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரில. சமூகத்துக்கு ஒரு நல்ல படம் கொடுக்க வேண்டிய ஒரு படம் எதுக்கு பார்க்க வராங்க மக்கள்? என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தான். ஸோ கருத்து சுதந்திரன்ற பேரில் நல்ல கருத்துக்களை சொல்லலாம், நல்ல ஒரு ஹெல்த்தியான இதை சொல்லலாம். இது மாதிரி சொன்னால் மக்கள் எப்படி ஆரோக்கியமான சிந்தனை அவங்களுக்கு கிடைக்குன்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறவங்க உஷாராக பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.